கெடுதலான கிரகம் கெட்ட நேரங்கள்லாம் மாறி வாழ்க்கைக்கு நல்ல யோகம் இருக்கா? வருஷத்துடைய ஒரு பாதக ராசிக்கு வெளிச்சமான நேரம் இருக்கா? ஆதித்யத்துல யோகம் உள்ளவனான்னு பாரு. தரிசித்து நல்ல யோகக்கார ராசி உள்ளவங்க, எதையும் சாதக்கூடிய எதுவும் வரக லட்சுமி எல்லா முன்னேற்றமும் இருக்கு. தர்ஷத்துடைய யோகத்துக்கு இன்னொரு பையனுக்கு யோகம் இருக்கு. குழந்தை எத்தனை இருக்காங்க? ஒண்ணுதான். அடுத்ததும் பையனுக்கு யோகம் இருக்கு. இவன் ராசிக்கார பையன் 9 வயசு வரைய எல்லா உயர்வுகளும் ஏற்படும். 9 வயசுல இருக்கு. வயசு என்ன? 8. 9 வயசுல இருந்து எல்லா நன்மையும் வந்துகிட்டு இருக்கு. இது ஒரு 3 வருஷ கிரகம் கெட்ட நேரம் பாதித்து இருந்தது, அது முடிஞ்சிருச்சு. இனிமேல் நல்லா இருக்கும். வராக லட்சுமி வந்ததுனால எல்லா அம்சமும் நல்லா இருக்கு. 6 வயசோட மரணக்கண்ட விலகிடுச்சு. இனிமேல் நீண்ட ஆயுசுக்கு இருக்கு. பொண்ணு பொருளாதாரத்துல யோகக்கார பையன். மூதேவி சரின்னு சொல்லி திட்டக்கூடாது. தாய்மாமனுடைய உறவு ஒட்டாது ஜாதகத்துக்கு. ஆனா பெற்றவங்க என்னைக்கு நீடிச்ச ஆயுசோட பொண்ணு பொருளோட இதுவரைய தாழ்ந்திருந்தாலும் இந்த வருஷம் 2026 பிறந்ததுலேயே இவனுக்கு யோகம் பிறந்துருச்சு. பொண்ணு பொருளாதார ராசி இருக்கு. இவனுடைய கண்கள் கரண்டு மாதிரி காந்தம் மாதிரி ஒரு காரியத்தை கண்டுட்டாங்கன்னா அதை சாதிக்கிற திறமை உள்ளது. வளையாத காரியத்தை கூட கண்ணால் பார்த்து வளைச்சிருக்கும். எல்லா திறமையும் உள்ளவன். நாக்கு திறமை, பகுத்தறிவு, படிப்பறிவு அத்தனையும் இவன் பேருக்கு உருவாகும். இவன் யோகத்தில் இதுவரையே எல்லாமே தாழ்ந்திருந்தாலும் இந்த 2026 பிறந்ததுக்கு தான் இவனுக்கு யோகமே பிறந்திருக்கு. எந்தமான கிரகம் கிடையாது. வளர வளர நல்லா இருக்கும். இவன் ராசிக்கு பரம்பரை சொத்துல இருந்து வாழ்றது அதிகாரம் இல்லை. பெற்றவங்களால் தேடி உருவாக்கப்பட்ட வீடு 3வது இடம் இவனுக்கு நீடிச்சிருக்கு. 2 முடிக்கு 3வது இடத்துல பூமி பொருளாதாரத்தில் வாழக்கூடிய பொறுப்பு கரைச்சி வச்சுக்கிறேன். எல்லாமே கரைச்சி வைக்கிறேன். ஒரு சீட் இஷ்டப்பட்டவங்க யோகக்கார பையங்க. இந்த பையன் வளர வளரத்தான் எல்லா நன்மையும் நீங்க அடைவீங்க. திருப்பதி பகவான், முருகக்கடவுள், மயில் வாகன மார்க்கண்டன். அதனால உயிர் பாதிப்பு பொருள் பாதிப்பு எதுவும் வராது. வளர வளர எல்லா யோகத்திலும் நிறைஞ்சவனா இருக்கும். தைரியமா இருக்கும். எந்த குறை இருக்கும்.